அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டோபர் நோலனுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கும் ஒடிசி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்ப்போம். நம்ம ஊர் மகாபாரதம் ராமாயணம் மாதிரி புகழ்பெற்ற இதிகாசம் கிரேக்கர்களுடைய ஓமர் எழுதின ஒடிசி அப்படின்ற பழங்கால இதிகாசம். அந்த இதிகாசத்தை பேஸ் பண்ணி ஹாலிவுட்டினுடைய புகழ்பெற்ற டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் எழுதி இயக்கி தயாரித்து வெளியிட்ட இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்த்தோம்னா, இதாகா அப்படின்னு ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய மன்னன் அவனுடைய படை வீரர்களோட கிளம்பி ட்ராய் அப்படின்ற ஒரு நாட்டை போட்டி செம்ம அடி அடித்து அதை வீழ்த்துறான். சரி, ட்ராயை வின் பண்ணிட்டோம், ஜெயிச்சாச்சு, ட்ராய் விழுந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய படை வீரர்களோட சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீட்டை விட்டு சரி கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதாகா நாட்டு மன்னன் ஒடிசியஸும் அவனுடைய படை வீரர்களும் திரும்பி அவனுடைய தாய்நாட்டுக்கு கிளம்பி வராங்க. இவங்க திரும்பி வர இந்த பயணம் ஏறக்குறைய 10 வருஷம் நீடிக்கக்கூடிய மிக கொடூரமான பயணம். இந்த பயணத்து நடுவில் இவங்க சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய கதை. நம்ம சின்ன வயசில் கதைங்க நிறைய கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அதாவது ஒரு ராஜாவுடைய பொண்ணை அழகான பொண்ணு, அதை ஒரு மந்திரவாதி தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு பண்ணோடனே இளவரசன் என்ன பண்ணுவான், அந்த மந்திரவாதி எப்படியாவது ஜெயிக்கணும்னு பார்த்தா அந்த மந்திரவாதியினுடைய உடம்புல உயிரே இருக்காது. அவனுடைய உயிர் 7 கடல் தாண்டி திருப்பாக்கடலில் இருக்கிற ஒரு தீவில் இருக்கிற ஒரு கிளிகிட்ட இருக்கும் அந்த மந்திரவாதியோட உயிர். அப்போ தான் இவனை ஜெயிக்க முடியும், அப்போ தான் இவன் சாவான், அப்புறம் தான் இளவரசியை மீட்டுக்கிட்டு வர முடியும் அப்படின்னு இந்த இளவரசன் இங்கேருந்து கிளம்பி அந்த 7 கடல் தாண்டி திருப்பாக்கடல் போயிட்டு கிளியினுடைய உடம்பை எடுப்பான். கிளியை எடுக்கிறதுக்கு போகும்போது அவன் வழியில் என்னென்ன சந்திக்கிறான்றதை பற்றிலாம் நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம். நிறைய பாம்புங்க இருக்கும், அதை தாண்டுவான். முதலைங்க இருக்கும், அதை தாண்டுவான். கிட்ட போகும்போது பார்த்தா அழகழகான பொண்ணுங்க இவனை இளவரசே வாங்க என்ன கல்யாணம் பண்ணிங்க, உங்கள் இளவரசியை விட நான் அழகு அப்படின்னு கூடுவோம். அப்படி இளவரசன் மயங்கி போயிட்டு ஏதாவது ஒரு பொண்ணை தொட்டுட்டான்னு வச்சுங்க, உடனே அவன் கல்லாயிடுவான். அது மாதிரி இந்த கிளியை எடுக்கிறதுக்காக நிறைய இளவரசர்கள் கல்லாகி நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய கதையெல்லாம் கேள்விப்படுறோம். அதே மாதிரி தான் இந்த ஒடிசியஸும் அவனுடைய படை வீரர்களும் திரும்பி வரும்போது வழியில் ஏகப்பட்ட தடங்கல்கள். ஒரு ஒத்த கண்ணு ராட்சிதம் ஒருத்தன் தடுப்பான். அப்புறம் ஒரு சூனியக்கார கிழவி இவங்களை போக விடாமல் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவா. அதுக்கப்புறம் கடவுள் இவங்களுடைய பயணத்தை தடை பண்ணுவார். இப்படின்ட்டு ஏகப்பட்ட தடங்கல்கள். இதை எல்லாத்தையும் மீறிக்கிட்டு இந்த இதாகா நாட்டு மன்னன் ஒடிசியஸ் அவனுடைய படை வீரர்களோட தன் தாய் நாட்டுக்கு திரும்பி தன்னுடைய அன்பான மனைவியும் தன்னுடைய பையனையும் போய் சந்தித்தானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த ஒடிசியஸ் அப்படின்ற கேரக்டரில் மேட் டாமன் நடிச்சிருக்காரு. மேட் டாமன், அப்புறம் டாம் ஹாலண்ட், அப்புறம் அனி ஹாத்வே, இந்த 3 கேரக்டர் தான் இந்த படத்தில் முக்கியமானது. மேட் டாமன் இந்த ஒடிசியஸனுடைய கேரக்டரு. அவருடைய பையனாக டாம் ஹாலண்ட் நடிச்சிருக்காரு. அவருடைய மேட் டாமனுடைய மனைவியாக அனி ஹாத்வே நடிச்சிருக்காங்க. இந்த இதில் அவருடைய மகனாக நடிச்சிருக்கிற மேட் டாமனுடைய மகனாக நடிச்சிருக்கிற டாம் ஹாலண்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய மனைவியாக நடிச்சிருக்கிற அனி ஹாத்வேக்கு அவங்க சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. மேட் டாமனும் சூப்பராக பண்ணியிருக்கார். இவங்க 3 பேரை தவிர எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்தினுடைய செட்டிங்கு, அந்த லொக்கேஷனெல்லாம் இவங்க படமாக்கின விதம், அந்த ஐமேக்ஸ் கேமராவில் இவங்க படமாக்கின விதம். நம்ம ஐமேக்ஸில் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டமான அந்த கடல் பரப்பில் இந்த பழைய அந்த பாய்மர கப்பலில் இந்த சோல்ஜர்லாம் உட்காந்துன்னு அந்த துடுப்பு போடுற அந்த காட்சிலாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. நமக்கு அப்படியே மேம்பறந்து போயிடுறோம். அந்த சீன்லாம் அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக எடுத்திருக்காங்க அந்த காட்சியெல்லாம். படத்தினுடைய செட்டிங்கு, அந்த ஆக்டருங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்க பார்க்குறதுக்கே. அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது படத்தினுடைய கிளைமேக்ஸு. படத்தில்
நமக்கு மனசில் நிற்கிற மாதிரி நம்ம நெஞ்ச அவ்வளோ அளவுக்கு ஈர்ப்பாக நம்மளை ஈர்த்து பிடிச்ச மாதிரியான காட்சின்னு பார்த்தா அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு தான். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது இந்த நம்ம பழைய எம்ஜிஆர் படத்தில் இந்த நாடோடி மன்னன், அடிமை பெண்ணு, அப்புறம் 1000ல் ஒருவன், இந்த படத்துங்கள்லாம் கிளைமேக்ஸை வந்து ஒரு கமர்ஷியல் கிளைமேக்ஸாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த இதிகாச படமான இந்த ஒடிசி படத்தினுடைய கிளைமேக்ஸை அது கிறிஸ்டபர் நோலன் வந்து ஒரு கமர்ஷியல் கிளைமேக்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காரு. எப்படி இவர் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வச்சார் அப்படின்ட்டு நமக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒடிசி படத்தில் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சீனுன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு தான். ரொம்ப நல்லா இருக்குது அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு. இதை தவிர இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்திருக்கிற படம். இவ்வளோ எதிர்பார்ப்பில் வந்த இந்த படம் வந்து சூப்பர் டைரக்டர் கிறிஸ்டபர் நோலன் டைரக்ஷன் பண்ண இந்த ஒடிசி படம் உண்மையிலேயே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குதா அப்படின்னு கேட்டால், நான் இந்த படத்தை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 படத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டே தான் போனேன். அந்த 2 படமும் இப்போ இந்த ஒடிசி படத்தை விட டாப்பாக இருக்கா, அந்த 2 படத்துக்கு ஈக்குவலாக இந்த ஒடிசி படம் இருக்கா, இல்லை அந்த 2 படத்தோட ஒரு படி மேலே இந்த ஒடிசி படம் இருக்குதா அப்படின்ட்டு நான் மனசில் நினச்சிக்கினே தான் இந்த ஒடிசி படத்தை பார்க்குறதுக்கு போனேன். அந்த 2 படத்தில் ஒரு படம் வந்து 1959 வந்த பென்னர், இன்னொரு படம் வந்து 2004 வந்த இதே அந்த ஒடிசி கதையை வச்சு வந்த ட்ராய். இந்த 2 படத்தையும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 1959 வந்த பென்னர் படத்தில் வந்து கதாநாயகனாக சார்ல்டன் ஹெஸ்டன் நடிச்சிருப்பார். அவரு கூட அவருடைய ஃப்ரெண்டாக அந்த படத்தில் வந்து ஸ்டீபன் பாய்டு நடிச்சிருப்பார். 2 பேரும் செம்மையாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ஸ்டீபன் பாய்டு வந்து ஏறக்குறைய வில்லன் மாதிரி தான், அதில் வில்லனாக மாறிடுவார். அப்படியாப்பட்ட ஹீரோ வில்லன் கேரக்டரு 2 பேருனுடைய கேரக்டரும் அந்த படத்தில் வந்து அப்படியே நின்று விளையாடும். அப்படியே நம்ம படத்தை எப்போ பார்த்தோம், இன்றைக்கும் கூட அந்த 2 கேரக்டரை நம்மளால் மறக்கவே முடியாது. அதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ராங்கான கதாநாயகன், அவனை எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன். அதேமாரி ட்ராயும் பிராட் பிட்டும் எரிக் பானாவும் நடிச்சிருப்பாங்க. 2 பேருமே அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. உல்ஃப் கேங் பீட்டர்சன் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பண்ணியிருப்பார். அந்த சண்டை சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ராய் படத்தில் சண்டை சீனை அவ்வளோ செம்மையாக இருக்கும், நம்மளால் மறக்கவே முடியாது இன்றைக்கும். அந்த மாதிரி இந்த 2 படத்துக்கு ஈக்குவலாக இப்போ கிறிஸ்டபர் நோலன் எடுத்திருக்கிற அந்த ஒடிசி படம் இருக்குமா, இல்லை அதோட டாப்பாக எடுத்திருப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் பார்க்கும்போது இந்த 2 படத்துக்கு டாப்பாகவும் ஒடிசி இல்லை, இந்த 2 படத்துக்கு ஈக்குவலாகவும் ஒடிசி இல்லை. இந்த 2 படத்துக்கு கீழே தான் கிறிஸ்டபர் நோலன் டைரக்ஷன் பண்ண இந்த ஒடிசி படம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரணம் வந்து இந்த படத்தில் வந்து வில்லன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரே இல்லை. இந்த ஒடிசி படத்தில் நம்ம மனசில் நிற்கிறது ஒன்றே இந்த படத்தினுடைய கதாநாயகன் மட்டும்தான். இந்த வில்லன் கேரக்டர் வந்து இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாததுனால இந்த படம் நமக்கு வந்து இந்த படத்தில் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ரொம்ப அருமையான சீன்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் மட்டும்தான் நம்ம மனசில் இது வந்து நிற்குதே தவிர, மற்றபடி இந்த படத்தில் நமக்கு பிடிச்ச சீனுன்னு பார்க்கும்போது 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தை வந்து சும்மா சொல்லக்கூடாது. 3 மணி நேரம் படமாக இருந்தாலும் நம்மளை வந்து ஃபஸ்ட் ஹாப்லேயும் சரி செகண்ட் ஹாப்லேயும் சரி போர் அடிக்காதையே இந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறாரு. அந்த விதத்தில் நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது இந்த படத்தை. ஆனாலும் இந்த படத்தினுடைய வீக்னஸ்ன்னு பார்த்தா அந்த வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், சூப்பர் டைரக்டர் கிறிஸ்டபர் நோலன் வந்து டைரக்ஷன் பண்ணதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் போய் பார்க்கப்பட்ட இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டான படமா அப்படின்னு கேட்டால் இல்லைனாலும் நம்ம வந்து போர் அடிக்காமல் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படத்தை தான் கிறிஸ்டபர் நோலன் கொடுத்துருக்கிறாரு. ஓகே, நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.